ஹாய் விவர்ஸ், நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒரு சந்திப்பு. இப்போ என்ன டிப்ஸ் சொல்ல போகிறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முகம் பளபளன்னு இருக்கிறதுக்கும் முகப்பரு போகிறதுக்கும் ஒரு ஹோம் ரெமெடி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, பசும்பால் ஒரு 100 பால் 50 பால் இப்படி எடுத்துக்கோங்க. இதை செஞ்சு பாருங்கள், எனக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கிது. பச்சரிசி மாவு, செம்பருத்தி பூ, ஒரு உருளைக்கிழங்கு, ஹாஃப் லெமன் வேணும். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இது எப்படி செய்கிறது, எப்படி ஃபேஸில் அப்ளை பண்ணி என்ன பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன். உருளைக்கிழங்க கேரட் துருவலில் வச்சு நல்லா இந்த மாதிரி துருவிக்கோங்க. துருவி தண்ணி இருக்கக்கூடாது, எதுலேயுமே தண்ணி சேர்க்கக்கூடாது. துருவி சாறு எடுத்துக்கணும். செம்பருத்தி பூவை இந்த மகரந்தத்தையும் எடுத்துடணும். இந்த மகரந்தத்தையும் எடுத்துகிட்டு பின்னாடி உள்ள பச்சை கலர் காம்பையும் எடுத்துகிட்டு மகரந்தத்தையும் எடுத்துகிட்டு நல்லா கழுவி வச்சுக்கணும். உருளைக்கிழங்கையும் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் கேரட் துருவலில் வச்சு நல்லா துருவிட்டு சாறு எடுக்கணுங்க. இங்கே பாருங்கள், ஒரு வெள்ளை துணியை வச்சும் சாறு எடுக்கலாம். இந்த மாதிரியும் நல்லா வச்சு சாறு எடுக்கணும். இப்படி அமுக்கணும்னா நல்லா சாறு வரும். அங்கே பாருங்கள், சாறு வருதா? இப்படி சாறு எடுத்துக்கணுங்க. இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு சாறு எடுத்து வச்சாச்சு. சாறு இந்த கலரில் தாங்க இருக்கும். அடுத்தது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, செம்பருத்தி பூவை இந்த பசும்பால் விட்டு மிக்சியில் அரைக்கணுங்க. ஒரு 7 செம்பருத்தி பூ எடுத்துங்க. ஒரு சின்ன உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, அது போதும். இந்த செம்பருத்தி பூவை இந்த பசும்பால் விட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைக்கணும். பாருங்கள், செம்பருத்தி பூவும் பசும்பாலும் மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அந்த அரைச்சி வச்சுருக்க விழுதை என்ன பண்ணணும், இந்த பொட்டேட்டோ நம்ம இது பண்ணி ஜூஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதில் மிக்ஸ் பண்ணணுங்க. அரைச்சி வச்சுருக்க விழுதை அந்த உருளைக்கிழங்கு சாறு, பசும்பால், அந்த 7 செம்பருத்தி பூ. பசும்பால் கிடைக்காத நீங்கள் ஆவின் பால் வாங்கிக்கோங்க. பாக்கெட் பால் எந்த அளவுக்குன்னு தெரியல, பசும்பால் தான் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். இது ரொம்ப நல்ல டிப்ஸுங்க. இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இது என் பாப்பாவுக்கு செஞ்சேன், நல்லா க்ளோ கிடச்சிச்சு. அப்போ இதில் ஹாஃப் லெமன், அங்கே பாருங்கள், ஹாஃப் லெமன் ஊற்றிக்கணும். லெமனை ஊற்றினாலே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுங்க. ஹாஃப் லெமன் சாறு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அங்கே பாருங்கள், கலர் ரெட் கலரில் வருதா? கலர் சேஞ்ச் ஆகும். இப்படி தான் நம்ம ஃபேஸும் சேஞ்ச் ஆகும், பார்த்துக்கோங்க. இதை வாரத்தில் 2 நாள் செஞ்சிங்கன்னா போதும். நீங்கள் பார்லர்லாம் போக வேண்டிய தேவை கிடையாது. இதோட இந்த அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிங்க. ஏன்னா அரிசி மாவு 1 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு நம்ம ஃபேஸுக்கு அப்படியே க்ரிப்பாக இழுத்து இந்த ஃபேஸ் இதை போட்டோன்னா, ரெமெடியை போட்டோன்னா அப்படியே க்ரிப்பாக இழுத்து கொடுக்கும். நமக்கு தோலை, ஸ்கின் அப்படியே இழுத்து கொடுத்துட்ருக்கோம். இது ஒரு 20 நிமிஷம் இதை அப்ளை பண்ணி 20 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணுங்க. மேக்ஸிமம் நைட்டில் போடுங்க. நைட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து இதை வாஷ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இது எப்படி இருந்துச்சு, எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இது அனுபவபூர்வமான உண்மைங்க. அதனால் நீங்கள் இதை அதாவது கண்ணில் உள்ள கருவளையம் போயிடும், மங்கு போயிடும், பருவு போயிடும், எல்லாமே இந்த ரெமெடியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு அப்புறம் கமெண்டில் சொல்லுங்கள். நல்ல ரெமெடிங்க இது, நல்ல மெடிசன் இது. செம்பருத்தி பூ அவங்களுக்கே தெரியும். செம்பருத்தி பூ கலரை பார்த்தாலே ஹார்ட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு செம்பருத்தி பூ மகத்துவம் வாய்ந்தது. அதோட உருளைக்கிழங்கு, பசும்பால், பச்சரிசி மாவு, லெமன் எல்லாம் மிக்ஸ் ஆகி அது கலரே என்ன பாருங்கள், அட்ராக்ஷனான ஒரு கலர். இதை நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி 20 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஓகே, பாய்.